அனைவருக்கும் வணக்கம். அளபாகு மொழிமுதல் நிலைய உயிர்மிசை நகான் ரகான் ஆகிய நிலைத்தே. இங்க இன்சாரியைக்கு கூடுதல் விதி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இன்சாரியில வருகின்ற நகர ஒற்று ரகர ஒற்றாக திரியும் அப்படின்றது இங்க சொல்லப்படுது. இப்ப எந்த சூழ்நிலையில இது இவ்வாறு தெரியும் அப்படின்றதான் இந்த நூற்பா விளக்குது. சென்ற நூற்பா பொறுத்த வரைக்கும் இந்த இகரம் கெடும் என்பது சொல்லப்பட்டது. இந்த நூற்பால இந்த நகர ஒற்று ரகர ஒற்றாக தெரியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல எந்த சூழல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அளவாகு மொழி முதல் உயிர்மிசை நிலைய, அதாவது அளவுன்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் அளவுன்னு அங்க சொல்றாங்க. இந்த அளவு பெயர்னு சொல்றாங்களா, இன்னைக்கு நம்ம அளவு அப்படின்னு சொல்றோம். இந்த எடுத்துக்காட்டு பாருங்க, அகல் உழக்கு ஆழாக்கு இந்த மாதிரி வர்றது இல்லையா. அப்ப அகல் எடுத்துப்போம். இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, அளவாகு மொழி முதல் உயிர்மிசை நிலைய, அப்போ உயிரெழுத்து வந்திருக்கு. இந்த அளவு சொல்ல முதல் எழுத்தாக உயிரெழுத்து வந்திருக்கிறது. அவ்வாறு வரும்பொழுது இந்த இன் இருக்கு இல்லையா, சாரி, அதனுடைய நகர ஒற்று இங்க பாருங்க, நகான் ரகான் ஆகிய நிலைத்து. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன் என்பது திரிந்து ரகர ஒற்றாக என்ற தன்மையை பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இங்க 10 இருக்கு. அது அந்த எண்ணு பெயர் புணர்ச்சின்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதனால அந்த பகுதிக்குள்ள போக வேணாம். அப்புறம் அது உங்களுக்கு அந்த புரிதல் மட்டும் இல்லை, சில திரும்ப திரும்ப வர மாதிரியான ரிப்பீட்டேஷன் அதிகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த பகுதிக்குள்ள போகணும். அவர் எப்படி படிப்படியா இதை டெவலப் பண்ணிட்டு போறாரோ அந்த அடிப்படையில நம்ம இதை பார்க்கலாம். அப்போ 10 கூட்டல் இன் அகல் அப்படின்றது அந்த இன்னல இருக்கின்ற நகர ஒற்று ரகர ஒற்றாக மாறுகிறது. அதற்கான சூழல் என்ன அப்படின்னா, ஒரு அளவு பெயர் வரணும். அந்த அளவு பெயருடைய முதல் எழுத்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு உயிர் எழுத்தாக இருக்கணும். அவ்வாறு வரும்பொழுது இது இந்த நகரம் திரிந்து ரகர ஒற்றாக மாறுகிறது. அவ்வாறு மாறும்போது இந்த பதிற்றகல் அப்படின்னு சொல்லி வருது. அப்ப இங்க மற்ற 2 ரகர ஒற்று வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போ பொதுவாக சில உரையாசிரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன் என்பது ஒரு குற்று, அந்த நகர ஒற்று ஒரு குற்றொற்று, அதாவது ஒரு குறில் எழுத்தை அடுத்து வருகின்ற ஒரு ஒற்று, அதனால அது இரட்டித்தது. அதனோடு அகரம் சேரும்போது ரகரமாகிறது, பதிற்றகல் அப்படின்னு மாறுது. அதே போலதான் பதிற்றுழக்கு அப்படின்னு சொல்லி மாறுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த நூற்பாவுடைய விளக்கம். நன்றி, வணக்கம்.